15ஆம் நூற்றாண்டில் ஒரு அதிசயம். ஒரு மனிதன் கிளியாக மாறியது. இது வெறும் கதை அல்ல. அருணகிரிநாதரின் நேரடி வரலாறு. வாழ்க்கையில் எல்லாம் இழந்தார். மனம் உடைந்து போனார். திருவண்ணாமலை வல்லாள கோபுரம். அங்கிருந்து கீழே குதித்தார். மரணத்தின் விளிம்பில் அவர். ஆனால் அவர் விழவில்லை. முருகப்பெருமான் நேராக வந்தார். அவரை தடுத்து நிறுத்தினார். நாக்கிலே தன் வேலால் எழுதினார். அங்கேதான் திருப்புகழ் பிறந்தது. இது வெறும் பாடல் அல்ல. இது ஒரு சவுண்ட் ஹீலிங். இதன் தாளங்கள் மூளையை மாற்றும். மன அழுத்தத்தை முற்றிலும் நீக்கும். முருகன் மேல் நம்பிக்கை இருந்தால் ஓம் சரவணபவ என்று காமெண்ட் பண்ணி நம்ம தமிழ் வைபவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதன் பின் ஒரு பெரிய சோதனை. மன்னனின் கண் பார்வை போனது. அதை மீட்க அருணகிரிநாதர் சென்றார். தன்னுடைய உடலை ஓரிடத்தில் விட்டார். கிளி உடலில் விண்ணுலகம் சென்றார். அரிய பாரிஜாத மலர் கொண்டு வந்தார். ஆனால் கீழே ஒரு சதி நடந்தது. பகைவன் அவர் உடலை எரித்தான். திரும்பி வந்தவருக்கு அதிர்ச்சி. தங்க இடமில்லாமல் தவித்தார். கடைசியில் கிளியாகவே வாழ்ந்தார். இன்றும் கிளி கோபுரத்தில் அவர். அகந்தை இல்லாத கிளி வடிவம். ஞானத்தின் உச்சகட்ட அடையாளம். குமாரவயலூர் முருகன் கோவில். அங்கு ஒரு ரகசிய அமைப்பு. சிவபெருமானுக்கு பின்னால் முருகன், தந்தைக்கு பின்னால் மகன். அதே கோவிலில் ஒரு சன்னதி. அருணகிரிநாதருக்கு அருளிய இடம். கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு மருந்து. திமிர உதவி திருப்புகழ் பாடல். நல்ல குழந்தை பிறக்க உதவும். வார்த்தைகளின் அரசன் அருணகிரிநாதர். அபூர்வ ரகசியங்கள் நிறைந்த வரலாறு. முருகன் அருளால் உருவான அற்புதம்.